friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நம்ம வேளாங்கண்ணி வந்தாச்சு. நேத்து நைட்டே வந்தாச்சு. செம்ம மழை காலையில இருந்து. சோ நைட்டே கதற மழை வந்துட்டே இருந்துச்சு. நான் வந்து 3 o'clock வந்து ரீச் ஆனோம். 3 am தான் என்டர் ஆகும்போது 3 am நம்ம ரூமுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். மாதா கிட்ட போயிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து வெளிய வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா அப்படியே ரூமுக்கு வந்தோம். சோ ரூம் வந்து செட்டில் ஆகிறதுக்குள்ள 3:30 ஆயிடுச்சு. 3:34 ஆயிடுச்சு. திருப்பி காலையில எழுந்து பார்த்தா செம்ம மழை. செம்ம மழை. சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குதா இங்க 2 நாள் விட்டு மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். பட் ஓகே நமக்கு வந்து நம்ம தேவை வந்து நம்ம பிளெஸிங்ஸ் தேவை. அதனால இப்போ வேளாங்கண்ணி போகலாம். எப்படியாவது மழை பெய்ஞ்சாலும் சரி இடிச்சாலும் சரி போய் மாதா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஹஸ்பண்டும் வந்து இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு அந்த வீடு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுக்குள்ள போகலாம். என்ன நடக்குது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அங்கிளும் வந்து நம்ம கூட இருக்காங்க. வேற லெவல்ல எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அங்கிளுக்கும் தெரியாது நாங்க வரோம்னு. நாங்க வந்து வர போறோம் அங்கிளுக்கும் தெரியாது. காலையில தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. All miracles. எஸ், பிளெஸிங் எல்லாமே. நாங்களுமே ஷாக் அண்ட் ஹாப்பி. அங்கிள் வந்திருக்காரு. மார்னிங் நான் ஸ்டோரி போட்டிருந்தேன். அங்கிள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, வேர் ஆர் யூ டுடே வேளாங்கண்ணி. அதான் என்ன சொல்லியிருந்தீங்களா அங்கிள்? இன்னைக்கு எடுத்தது இல்ல எப்பயோ என்னன்னு கேட்டீங்க? Car. இப்போதுதான் இல்லை பழைய போட்டாவான்னு கேட்டார். நான் காலே பண்ணிட்டேன் அங்கிளுக்கு. கால் பண்ணிட்டு கேட்டால் நானும் எங்கே தான் வேளாங்கண்ணியில் தான் இருக்கிற கிளின்ட்டு. சர்ப்ரைஸு. அங்கிளும் ஹாப்பி ஆகிட்டாரு, நாங்களும் ஹாப்பி ஆகிட்டோம். ஓகே எல்லாம் இங்கே தான் இருக்கோன்ட்டு. செம்ம ரெயின் உங்களுக்கு தெரியும் இல்லை, நான் சொன்னேன் இல்லைங்களா? செம்ம மழை காலையில். தான் அங்கிள் வந்தார். சரி நம்மளுக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. அங்கிள் வந்து மாரல் சப்போர்ட்டாக நம்ம கூட இருக்குவாருன்ட்டுன்னு. அன்எக்ஸ்பெக்டட் பட் வி ஆர் ஹாப்பி. ஏன்னா நான் அங்கிள் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும் போது அங்கிள் என்ன கூப்பிட்டு வருவார். நானும் அங்கிளும் வந்துட்டு தனியாக வருவோம் வேளாங்கண்ணிக்கு. வந்துட்டு போய் அதுதான் அங்கிள் சொல்லியிருந்தாரு. அப்போதான் நான் இன்னும் கூப்பிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து ஃபேமிலியாக வந்திருக்கிறோம், ரொம்ப ஹாப்பியாகுதுன்னு சொன்னார். பிளெஸிங்ஸ். ஸோ வந்து இது மாதாவோட பிளெஸிங்ஸ் தான். இது நம்மளுக்கு நம்ம வந்து எல்லாம் வந்து மீட் ஆகணும் இன்னைக்கு. அங்கிள் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே அங்கிள் இருக்கிறாரு. ஆனால் நம்ம 2 பேரும் இங்கே வேளாங்கண்ணிக்கு தான் வரோன்னு சொல்லிட்டு தெரில எங்களுக்கு. பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அங்கிள் யாருன்னு தெரியல. அங்கிள் வந்து எனக்கு சித்தப்பா அங்கிள், வேற மாமாவா அங்கிள்? எனக்கு வந்து எங்கள் மாமா, எங்கள் சித்தா. நாங்கள் வந்து சித்தான்னு கூடுவோம் எங்கள் ஆண்டிங்கில். ஸோ சித்தின்னா அங்கிள் வந்து மாமா. சித்தப்பா தானே அங்கிள்? நாங்க சின்ன வயசுல அங்கிள் அங்கிள்னு தான் கூடுவோம். சின்ன வயசுல இருந்தானே அங்கிள் தான் எங்களுக்கு எல்லாமே. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் கூப்பிட்டு போறது. நான்லாம் ஜோசப்ஸ் படிச்சுங்கும் போது அங்கிள் கூட தான் காலையில போவேன். எக்ஸாம்ல இருந்து அங்கிள் தான் விடுவாரு போயிட்டு. சின்ன வயசுல எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, கால் ஃப்ராக்சர் ஆகும் போதும் அங்கிள் கார்ல தான் நம்ம வந்து எக்ஸாம் போயின்னு இருந்தேன். ஸோ அங்கிள் வந்து நமக்கு ரியலி இம்பார்ட்டன்ட். கரெக்டு தான். சின்ன நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்து அங்கிள் தான். அங்கிள் எங்கள் சித்தி எல்லாரும் கூட இருந்து தான் நம்ம வந்து அங்கிள் வந்து ஸோ அந்த ஜான்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆகினது வந்து அங்கிள் சைடில் இருந்து, அங்கிள் கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அங்கிள் பேர் வந்து ஜான் பீட்டர். ஸோ அப்படியே அங்கேருந்து வந்துட்டா ஜான் கிளின்டன், அப்புறமா நிறைய ஜான் கிளெமெண்ட்டு, ஜான் ரிச்சர்ட்சன், அப்படியே நிறைய ஜான்ஸும் இருக்கிறாங்க நம்ம ஃபேமிலியில். ஸோ இங்கே வந்து பழைய வேளாங்கண்ணிக்கு போயின்னு இருக்கோம். நம்ம பழைய வேளாங்கண்ணியில் வந்து நாங்கள் நிறைய மெமரிஸ் இருக்குது. நம்ம ஃபேமிலியாக எல்லாம் குரூப்பாக வரும், ஒரு 30 பேர். 100 கூட வந்திருக்கிறோம். அன்று இது இன்று. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்கள் போயிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிக்கினேன். பார்த்தனே அவரை கண்ணு முடிந்து தான் வேற லெவலில் வேண்டின்னு இருந்து.
உங்களுக்கே தெரியும் நான் எப்படி ஓடாடின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கூட நான் ரெஸ்ட் எடுக்கல. இது கண்டினியூஸ் வீடியோஸ் தான். நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். என்ன போன ஜென்மத்துல லாரி டிரைவரா இருந்தானா என்னன்னு தெரியல. மட்டும் பார்த்து ஓட்டிக்கிட்டே இருப்பேன் நான் அப்படியே. ஓட்டுன்னு வராது போறோம். ஆனா டயர்டு இருக்குன்றாரு. ஆனா ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு. இங்க போனோம் பா கிளம்பலாம் வா அப்படி இப்படின்றாரு, சுத்துறாரு. ஐயோ நம்மளால முடியல, என்னப்பா இப்படி சுத்துறீங்க. ஆக்சுவலா நாளைக்கு போலான்னு தான் பிளான். நாளைக்கு வேலை, எனக்கு ஆக்சுவலா வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைக் வேலை முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் கிளம்பலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். யோசனை பண்ணியிருந்தேன் என்னத்துக்கு வந்தோம். ஆனா நல்லபடியா மாதாவை போய் பார்த்துட்டோம். நல்ல பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு எங்களுக்கு. வந்து ஒரு ஹாப்பியா கிளம்பிட்டோம். ஹாப்பியா நம்ம ரூமுக்கு போனோம். ஓகேப்பா நம்ம வேண்டுதல் செலுத்திட்டோம், எல்லாமே ஒரே நாள்ல நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். சரி என்னத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும், போயிட்டு நாளைக்கு நான் வேலை முடிச்சுட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாராம். நாளைக்கு ஊர் கிளம்பிடலாமே ஈவினிங் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். சரி ஓகே நம்ம சொன்னேன் பாப்பா கிளம்பலாம் அப்படின்னா, இதுவும் சரி நானும் முருள்றேன் பெறல்றேன். சரி ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு 7 o'clock கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 9 o'clock ஆச்சு. வேளாங்கண்ணி முடிச்சு நம்ம திருப்பி ஓயாமார் வீட்டுக்கு போயிட்டு சென்னைக்கு. நாங்க போய் சேர்றதுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 ஆயிடும். அங்க போய் ரீச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 1:13 காமிச்சது, இப்போ 1 o'clock ஆராமா போயிட்டு இருக்கேன். நான் தான் எங்கேயுமே பிரேக் போடல. போயிட்டு அப்படியே பேசிக்கினே போயிட்டு இருக்கேன். ரொம்ப பேசினா நான் செம்மையா பேசின்னு போறோம். வேற லெவல்ல பேசுறோம், போறதே தெரியல. ஆமா நல்லா மனசு விட்டு பேசின்னு போயின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இப்போ வந்து வீட்டுக்கு போறப்ப நான் ரொம்ப ஹாப்பியா போவேன். இங்க சென்னை இருந்தாலும் சரி, பெங்களூர் போனாலும் சரி, ஆசைப்பட்ட மாதிரி வேளாங்கண்ணிக்கு வந்தோம். அதை வந்து நாங்க பிளான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அது மாதா நம்மளுக்கு அந்த வழி காட்டினாங்க, நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். போயிட்டு நல்லபடியா போயிட்டு எல்லா பிளெஸிங்ஸும் வாங்கிக்கிட்டு வேளாங்கண்ணியில நல்லா சாப்பிட்டோம். மத்தியானம் வந்தாரு, அவரும் வந்து கிளம்பிட்டாரு. அவர் டைரக்டா பெங்களூர் கிளம்பிட்டாரு. ஸோ நான் சென்னைக்கு போயிட்டு இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துன்னு நாளைக்கு அங்கேயே வீட்லயே வந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் கிளம்பலான்னு பிளான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளோட பிளான். இந்த விஷயம் தாங்க எனக்கு பிடிக்கல, கிளம்பணும். அதுக்குன்னு நீ சொல்லு, ஏதோ லீவ் இருந்துச்சுன்னு வந்தேன். ஒரு வீக் ஆஃப் 2 நாள் வீக் ஆஃப் இல்லை, அது ஃபுல்ஃபில். சரி அந்த 2 நாள் வேஸ்ட் பண்ணோம், ஓடி வந்து நம்ம ஒய்ஃபை பார்த்துட்டு நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரலான்ட்டுன்னு அந்த வர்ற டைம்ல வந்து மாதாவும் நம்மளுக்கு வந்து பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க. வேண்டிக்கினேன் நான் கல்யாணம் ஆகிட்டு நான் கண்டிப்பாக பிளெஸிங்ஸ் வாங்குவேன் அப்படின்னு நான் வேண்டிட்டு வந்து அது தப்புன்னு ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி, ஹாப்பி. நிறைய பேர் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்குமே செம ஹாப்பி. நிறைய பேர் பேசினாங்க, நான் போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடுவில் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம அங்கே போய் வந்து மீட் பண்ணலாம். நாங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம், இல்லை டேரெக்டாக நம்மளுக்கு தலை கட்டிச்சுன்னா பசி எடுக்கலன்னா ஸ்ட்ரைட்டாக கூட போயிட்டு வீட்டில் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப ஹாப்பி. நிறைய ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் மீட் பண்ணோம். சந்தோஷமா பேசிட்டு போனாங்க, வாழ்த்துனாங்க. ரொம்ப ஹாப்பி, வேற லெவல் ஹாப்பி ஆயிடுச்சு. நிறைய போனோம், நிறைய பேரை பார்த்தோம். நாங்க ஒருத்தர் 2 பேர் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 10 பேர்னா பார்த்திருப்போம். 10-15 பேர்னா நம்ம பார்த்தோம். அந்த 10-15 பேரும் ரொம்ப ஸ்வீட்டா பேசி எங்களை வாழ்த்துனாங்க. அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். நீங்க நம்ம பிளெஸிங்ஸ் கிடைக்கிறது வேற. ஓகே, நீங்க எங்களை டைரக்டா பார்த்து நீங்க பிளெஸ் பண்றது வந்து எவ்வளவு ஹாப்பி தருமா. அதெல்லாம் என்ன சொல்றது, அதெல்லாம் கொண்டு வந்த வரோம்னுவாங்க. அதெல்லாம் ஒரு அவ்வளவு பேருக்கு அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. உலகமே எங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் அப்படின்னு பிளெஸிங்ஸ் பண்றீங்க நீங்க. ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். நான் நீங்க கொடுக்குற ஆதரவை நான் பாக்குறேன். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் நீங்க கொடுத்துருந்து. ரொம்ப நன்றி. இதே மாதிரி எங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட பிளெஸிங்ஸ் கொடுத்துனே இருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினே இருங்க. நாங்களும் உங்களை வந்து ஹாப்பி பண்ணினே இருக்கோம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. A few moments later. எப்ப வந்திருக்கோம்? ராக் பீச். என்னடா இப்பதான் சென்னைக்கு போறேன்னு சொன்னீங்க, மறுபடியும் பாண்டிச்சேரி பீச் நீங்கிறீங்க. ஆமா, பாண்டி வழியா தான் வந்தோம். பாண்டிக்கு வந்தோம், அந்த வழியா தான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சடனா வந்துட்டு மைண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஏன் பீச் நம்ம வந்து வேளாங்கண்ணில வந்து நாங்க போல ரொம்ப டைம் இல்லை எங்களுக்கு. டக்கு டக்கு
டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சா எல்லாமே. சரி போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு கிளம்பணும், அப்புறமா வரலாம் இல்லை நாளைக்கு காலையில் வரலான்னு நினச்சோம். பட் உங்களுக்கு தான் தெரியும் இல்லை, எனக்கு பீச்சுனா ரொம்ப பிடிக்கும். சரி நான் மோனா கேட்டேன், எப்படியோ பாண்டிச்சேரி உள்ள தானே இப்போ போகிறோம், வா ராக் பீச் போயிட்டு போகலாம், ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு சொன்னேன். கரெக்டாக சரி ஓகே போகலாம். டைமும் இன்னும் அவ்வளோ ரொம்ப டைம் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் 11 o'clock. ஆக்சுவலாக என்னன்னா லேட் ஆயிருக்கும். நான் கால்குலேட் பண்ண நாங்கள் என்ன நினச்சோன்னா 5 hour ஆகும் போய் சேர்றதுக்கு. ஆமா, ஆக்சுவலி வேற ரூட்ல எடுத்துட்டனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம் நாங்க. நீங்க ஏன் இப்படி ரவுண்ட் அடிச்சு நிக்கிறீங்க? அந்த பக்கம் போலான்னு போனேன். அந்த பக்கம் போனா பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. இனிமே போலான்ட்டு பாண்டிச்சேரி உங்களை அன்போடு மலிக்கிறது. ஆனா 11 மணிக்கு பீச் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. நாங்க வேணா அப்படியே வெளில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார் பார்க் பண்ணிட்டோம். கார் பார்க் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் பீச் நடந்துன்னு போயிருக்கிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் காலனி சூப்பராக வேற லெவலில் இருக்கு. இருக்கும் நம்ம நினைக்கிறோம் நிறைய டூரிஸ்ட்ங்கெல்லாம் வராங்களே. இது வீக்கெண்ட் வேற, நிறைய இங்கே ஸ்டே பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த பீச் சைடெல்லாம். இந்த பக்கம் அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாம் வருவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ இருட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயப்படாதீங்க. ஓகே.